வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரேன் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? நாகதேவதை தனது 2 கால்களையும் பாதி மடக்கிய நிலையில் வித்தியாசமாக காட்சி தருகிறார். இங்குள்ள விநாயகர் ஆவுடையார் மீது அமர்ந்தபடி ஆவுடை விநாயகர் என்ற திருநாமத்துடன் இருப்பது சிறப்பு. இத்தலத்தில் கைலாசநாதர், அகிலாண்டேஸ்வரி, சந்தன குங்கும கோவிந்தன் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். பெருமாள் தனி சன்னதியில் மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். அருகில் ஸ்ரீதேவி, பூதேவி, ஆஞ்சநேயர், கருடாழ்வார் ஆகியோர் உள்ளனர். கோவிந்தனாகிய திருமால் சிவனை துதித்து பாடல்கள் பாடி வழிபட்ட தலம் என்பதால் கோவிந்த பாடி எனப்பட்ட இவ்வூர் பிற்காலத்தில் கோவிந்தவாடி என்று மருவியது. சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியில் இல்லாமல் கோஷ்டத்தில் தான் காட்சி தருவார். ஆனால் இங்கு தனி கருவறையில் மூலவராக தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவருக்கு பின்புறத்தில் கைலாசநாதரும் தனியே உள்ள கருவறையில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறார். அதாவது ஒரே விமானத்தின் கீழ் உள்ள 2 கருவறைகளின் இருபுறமும் சிவனும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றனர். இது சிறப்பான அமைப்பாகும். இங்கு தட்சிணாமூர்த்தியே பிரதானமானவர் என்பதால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகத்தின் போது கூட இவருக்கே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. சிவனே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்தார் என்பதால் இவர் நெற்றியில் 3ஆம் கண், தலையில் பிறைச்சந்திரன் மற்றும் கங்காதேவியுடன் காட்சி தருகிறார். தட்சிணாமூர்த்தி இங்கு கூர்மம், அதாவது ஆமை, 8 யானைகள், பஞ்சநாகங்கள், சிம்மம், அஷ்டதிக் பாலகர்கள் ஆகியோர் பஞ்ச ஆசனங்களாக இருக்க அதன் மீது அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். பெருமாளுக்கு தனித்து காட்சி தந்தவர் என்பதால் இவருக்கு மேலே கல்லால மரம் இல்லாமல் கைலாயம் போன்ற அமைப்பில் மண்டபம் மட்டும் இருக்கிறது. இவரது காலுக்கு கீழே வலதுபுறம் திரும்பியபடி இருக்கும் முயலகன் இங்கு இடது பக்கம் திரும்பியபடி இருக்கிறான். சித்திரையில் நடக்கும் திருவிழாவின் போது வித்தியாசமாக தட்சிணாமூர்த்திக்கு விபூதி காவடி எடுத்து வழிபடுகின்றனர். அந்த விபூதியையே சுவாமிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக தருகின்றனர். இதனால் நீரில் கரைத்து குடித்தால் நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை இருக்கிறது. விபூதி சிவனின் சின்னம் என்பதை உணர்த்தும் விதமாக இங்கு தட்சிணாமூர்த்திக்கு காவடி எடுப்பது புதுமையான வழிபாடாகும். கோவில்களில் பெருமாளுக்கு திருமண்ணால் நாமம் போட்டுத்தான் அலங்காரம் செய்வர். ஆனால் இங்கு சந்தனம், குங்குமத்தையே நாமம் போல நெற்றியில் பூசி வழிபடுகின்றனர். சிவதீட்சை பெற்ற பெருமாள் என்பதால் இவருக்கு இவ்வாறு செய்வதாக சொல்கிறார்கள். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு இடதுபுறத்தில் சிவன் கைலாசநாதராக அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் பிரகார தெய்வமாக இருக்கிறார். ஆதிசங்கரர் சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளார். இவருக்கு அர்த்த மண்டபத்தில் தனி சன்னதி உள்ளது. பிரகாரத்தில் நாகதேவதை, ராகு, கேது ஆகியோர் ஒரே சன்னதியில் இருக்கின்றனர். நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு தாமாகவே பால் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர். இதனால் தோஷங்கள் நீங்குவதாக நம்புகின்றனர். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். ஒரு சமயம் மகாவிஷ்ணு பக்தன் ஒருவனை காக்க போரிட்ட போது அவரது சக்கரம் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த துதீசி எனும் முனிவர் மீது பட்டு அந்த முனிவரை முழுங்கியது. தனது முதன்மையான ஆயுதமான சக்கரம் பயனில்லாமல் போனதால் மகாவிஷ்ணு ஆயுதம் இன்றி இருந்தார். எனவே அச்சக்கரம் தனக்கு மீண்டும் கிடைக்க என்ன செய்வதென்று தேவர்களுடன் ஆலோசனை செய்தார். சிவனை வேண்டினால் சக்கரம் கிடைக்கும் என அறிந்து கொண்டார். சிவனை வணங்கி அருள் பெற சிவதீட்சை பெற வேண்டும் என்பது நியதி. எனவே அவர் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் இத்தலம் வந்தார். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனை எண்ணி தவம் செய்து வேண்டினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் குருவாக இருந்து சிவதீட்சை செய்துவித்து உபதேசம் செய்தார். மேலும் இத்தலத்திற்கு அருகில் உள்ள ஒரு தலத்தில், அதாவது திருமால்பூரில் லிங்க வடிவத்தில் இருக்கும் தன்னை 1000 மலர்கள் கொண்டு பூஜை செய்து வழிபட்டு வர உரிய காலத்தில் சக்கராயுதம் கிடைக்கப்பெறும் என்று கூறினார். அதன்படி மகாவிஷ்ணு அருகில் உள்ள திருமால்பூர் சென்று சிவனை வணங்கி தவம் செய்து சக்கராயுதம் பெற்றார் என்று கூறுகிறது புராணம். மகாவிஷ்ணுக்கு குருவாக காட்சி தந்த சிவன் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இக்கோவிலின் மூலவர் தட்சிணாமூர்த்தி. தலவிருச்சம் ஆலமரம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருந்து திருத்தணி செல்லும் சாலையில் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது. அகரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் செல்லலாம்.
சென்னையில் இருந்து அரக்கோணம் வழியாக காஞ்சிபுரம் செல்லும் பஸ்கள் இவ்வழியே செல்கிறது. அருகில் உள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.